ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 3 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சில விஷயங்கள் குழப்பமா போகும், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் கதையை மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்கள் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் கதையை பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க, போக போக இருக்கிற எபிசோட்ஸில் புரிய வரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 39. திரும்பவும் எல்லா கேஸுக்கு பிளான் படியே தான் போகுது. நம்ம ஹீரோ யோசிக்கிறப்போ துரோகி கிட்ட ஜாக்கிரதையாருன்னு காக்கச்சோ சொல்லியிருப்பா. அப்படின்னா இங்க இருக்கிறதுல ஒருத்தங்க துரோகியா, அவங்களுக்கு கீசக்கி கூட கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு என்னாச்சுன்னு சேஃபியோ கேட்கறான். ஒன்னும் இல்ல, நம்ம ஹீரோ சொல்றான் டோக்கியோ மேஜிக் கேங் எமர்ஜென்சி மீட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டிராகன் சொல்றான். நீயும் நானும் எதிரிங்க தான் அப்படின்னு காக்கச்சோ சொல்லியிருப்பான். மேபி துரோகி இருக்கான்னு போய் சொல்லி எங்களுக்குள்ள சண்டே கூட அவன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ காக்கச்சோ சொன்னது பெருசா எடுத்துக்கல. யோகஹாமால இருந்து வந்த டெஞ்சிகோ கேங் நம்ம டோமான் மெம்பர்ஸ் எல்லாரையும் அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுலயும் குறிப்பா எல்லா டிவிஷனோட கேப்டனையும் அட்டாக் பண்ணிருக்காங்க. டெஞ்சிகோ ரீசென்ட்லி கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கேங் தான். அதுல ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணப்பட்டது ஃபர்ஸ்ட் டிவிஷன். முன்னாடி வாங்கன்னு சொல்லவும் எங்களை அட்டாக் பண்ணவன் டீம் மோஜிசோகி அப்படின்னு சொன்னா அப்படின்னு சீஃபியோ சொல்றான். ஆக்சுவலி அந்த மோஜிசோகி ஜாக்கமோட எக்ஸ் லீடர், அவன் தான் டெஞ்சிகோட மெயின் ஃபோர்ஸ் நினைக்கிறேன் ஸ்மைலி சொல்லவும், மோஜிசோகினா அந்த மோச்சியா S62 ஜெனரேஷன்ல அவனும் ஒருத்தனாச்சே அப்படின்னு சொல்லி டோமான்ல ஒருத்தன் சொல்லவும் S62 ஜெனரேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மோச்சி மட்டும் கிடையாது, ஹைட்டானி பிரதர்ஸும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி மேட்சியா சொல்லவும், ரோபாங்கி ஏரியாவை கண்ட்ரோல் பண்ண அந்த ஹைட்டானி பிரதர்ஸ் எல்லாருமே S62 ஜெனரேஷன் மெம்பர்ஸ் ஆச்சேப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும், பாக்கி எல்லாருமே அதை தான் சொல்றாங்க. அப்புறமா ஷியானா வந்து சில பேர் அடிச்சிருக்கான் அப்படின்னு 9th ஜெனரேஷன் பிளாக் டிராகனை பத்தி சொல்லவும் மைக்கியோ ஷாக் ஆகுறான். அந்த ஷியானமே S62 ஜெனரேஷனை சேர்ந்தவன் தான் அப்படின்னு 5th டிவிஷனோட கேப்டன் சொல்றான். அப்படின்னா டெஞ்சிகோ கேங்ல இருக்கிற எல்லாரும் S62 ஜெனரேஷனை சேர்ந்தவங்க. யார் கூடயோ டீம் அப் பண்ணாத அந்த மெம்பர்ஸ் டோமனை அழிக்கணுங்கிறதுக்காக டீம் அப் பண்ணிருக்காங்க. அந்த டோமன் மேல கை வச்சா நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம அடிய வாங்குறவங்க இல்ல திருப்பி கொடுக்குறவங்கன்னு காமிப்போம் அப்படின்னு மைக்கி சொல்லுவோம். ஆமா, S62 ஜெனரேஷனா பெரிய இவனா, அவங்கள பொழந்து கட்டுவோம் அப்படின்னு டோமன் மெம்பர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. இது எல்லாமே இப்போ கீசக்கியோட பிளான் படியே தான் போயிட்டு இருக்கு. என்ன பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்குவோம், இப்போ இதை தடுக்க வழியே இல்ல. சப்போஸ் உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா பேசாம நீ ஃபியூச்சருக்கு போயிட்டு வாங்க, ஃபைட் எப்படி முடியுதுன்னு ஃபியூச்சர்ல போய் பார்த்துட்டு ஃபியூச்சருக்கு போக கூடாதுன்னு இருக்கான்னு தெரியும், பட் தேவைப்படுற நேரத்துல போயிட்டு வரதுல என்ன தப்பு அப்படின்னு சீஃபியோ சொல்றான். டெஞ்சிகோ கூட ஃபைட் பண்ண எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு சொல்லி மைக்கி சொல்றான். ஃபியூச்சர் நவுட்டோட போய் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவான்னு சீஃபியோ சொல்றான். இந்த மொத்த சிச்சுவேஷன் பத்தியும் நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் கீசக்கி என்ன பிளான் போட்டிருக்கான்னு தெரியும். அந்த கீசக்கி ஒரு டைம் டிராவலராங்கிறதையும் நான் கண்டுபிடிக்கணும். இந்த தடவை நான் அவனை ஃபியூச்சரை மாத்த விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நேரா நவுட்டோ கிட்ட ஹேண்ட் ஷேக் பண்ணி ஃபியூச்சருக்கு போலான்னு வந்தா, ஏன்னா நம்ம ஹீரோவை பார்த்துருந்தா டாக்கமிச்சி திரும்பவும் ஃபைட் பண்ணிருக்கியான்னு கேட்கவோ, அன்னைக்கு எரிஞ்சிட்டு இருந்த நெருப்புக்கு முன்னாடி நான் போட்ட சபதம் என்னானாலும் சரி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஹீனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நான் திரும்பவும் தோத்துட்டேன்ப்பா நம்ம ஹீரோ சொல்றான். ஃபியூச்சருக்கு நம்ம ஹீரோ வாரான். நவுட்டோ கிட்ட பாஸ்ட்ல இருக்கிற சிச்சுவேஷன் சொல்லவும், கீசுக்கு உண்மையிலே ஒரு வேளை டைம் டிராவல் பண்றவனா இருந்தா அவனை நம்ம கொல்லணும். ஒவ்வொரு தடவை நீ போய் பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டு வருவான், அவனும் திரும்ப போய் சேஞ்ச் பண்ணிடுவான். இது எலிபோனியோட கதை தான். அசாம அவனை கொன்ற நவுட்டோ சொல்லவும் சீரியஸாவா சொல்றான் நம்ம ஹீரோ கேட்கறான். நான் சும்மா காமெடி பண்ண, உண்மையிலே அவன் டைம் டிராவல் பண்றவனா இருந்தா ஒன்னு அவன் பாஸ்ட்ல கொண்டாதானே அவன் பிளான் ஈஸியா இருக்கும். கீசக்கியா அப்ப ஒன்னும் உன்னை பாஸ்ட்ல கொல்லல அப்படின்னு நவுட்டோ கேட்கவோ, டே நீ யார் பக்கம் நம்ம ஹீரோ கேக்குறான். கீசக்கி டோமனை டேக் ஓவர் பண்ண 12 வருஷம் ஆயிருக்கு. பிரசன்ட்ல டெஞ்சிகோன்னு ஒரு கேங் பத்தி போலீஸ்க்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு சொல்லவும், கீசக்கி இந்த தடவை ஃபியூச்சர்ல இறந்து போயிருக்காம்னா கீசக்கியோட பிளான் ஃபெயில் ஆயிருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு. ரோகாவா ஈசனோட போட்டோ இருக்கு. டெஞ்சிகோட லீடர் ஈசனா தான் இப்போ என்னோட ஹீரோன் காக்கச்சோ சொல்லியிருப்பான். டெஞ்சிகோட லீடர் அப்படி டோமன் மெம்பர்ஸோட லிஸ்ட்ல வந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். இவன் டோமனோட டாப் மெம்பர்ஸ்ல ஒருத்தன். இவன் பிளாக் டிராகனோட லீடரா இருந்திருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கான்னு சொல்லவும், பட் இவன் டெஞ்சிகோட லீடராச்சு நம்ம ஹீரோ கேக்குறான். இங்க என்னதான் நடக்குது, நான் பாஸ்ட்ல பார்த்தா எதுவுமே இப்போ இங்க இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டெஞ்சிகோன்னு ஒரு கேங்க பத்தியே யாருக்கும் தெரியல நவுட்டோ சொல்லவும், அந்த கேங்க கிரியேட் பண்ணது ஃபுல்லா S62 ஜெனரேஷன் மெம்பர்ஸ்னு சொல்லவும், இந்த ஈசனாவை நீ பாஸ்ட்ல பாத்துருக்கேன்னா இவனை பத்தி நான் டீடைல்ஸ் கலெக்ட் பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். போலீஸ் இன்ஃபோல ஏதாச்சும் இருக்கான்னு நான் தேடி பாக்குறேன். டெஞ்சிகோவை பத்தி தேடுறேன் நவுட்டோ சொல்லவும், நானும் என்னால முடிஞ்ச இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். டாக்கமிச்சி இந்த தடவை நம்ம எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறோம் அப்படின்னு நவுட்டோ சொல்லவோ, கண்டிப்பா இந்த தடவையோட முடிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் நவுட்டோவோ தனித்தனியா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போறாங்க. டெஞ்சிகோவோட லீடர் பிளாக் டிராகனோட லீடரா இருந்திருக்கான். இன்னும் பிகோகோ கிட்ட கேட்டா தெரியும் மைக்கி அவங்க 2 பேரையும் சாகடிக்கல, உயிரோட தான் இருக்காங்க. பட் அவங்க எங்க இருப்பாங்கன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எப்படி அதை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல சர்ச்சை பார்க்கறான். சீசன் 2ல பிளாக் டிராகனோட 10th ஜெனரேஷன் லீடரான டைச்சு கூட நம்ம ஹீரோ இந்த இடத்துல தான் ஃபைட் பண்ணிருப்பான். அந்த சம்பவம் நடந்து இப்ப 12 வருஷம் ஆயிருக்குள்ள. அந்த ஃபைட்டுக்கு அப்புறமா ஃபியூச்சர் பெட்டரா சேஞ்ச் ஆயிருக்கும்னு நினைச்சேன். இவன் டைச்சு சாகிறத நான் தடுத்துட்டேன். பிளாக் டிராகன் மெம்பர்ஸ் இனுப்பியும் கோகோவும் என்னோட ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. ஈவன் கீசுக்கிய கூட டோமனை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். பட் ஃபியூச்சர் மட்டும் ஏன் பெட்டராவே சேஞ்ச் ஆகல, அது இன்னும் மோசமாகிட்டே போகுது, நான் என்னதான் பண்ண நம்ம ஹீரோ கத்திட்டு சர்ச்சுக்குள்ள சத்தமா கத்துறேன். அச்சோ சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அமைதியாரு, இறந்தவங்க சோல் பீஸ்ஃபுல்லா இருக்கட்டும்னு சொல்லவும், இறந்தவங்களா எவனை பத்தி சொல்றான் நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா, அவன் இறந்த அப்புறமா டெய்லியும் நான் அந்த சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் பார்த்தா 10th ஜெனரேஷன் பிளாக் டிராகனோட லீடர் டைஜு தான் அங்க உட்காந்துருக்கான். டைஜோட பிரதர் ஹாக்காய வந்து மைக்கி எரிச்சே கொண்டிருப்பான். ஹாக்காயா இருந்த அப்புறம் டெய்லி சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தான் டைஜு சொல்றான். ஷீபா டைஜு இவனு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா
மற்ற எல்லாருமே செத்து போயிட்டாங்க, நீ எப்படி இருக்கிற டாக்கேமிச்சி அப்படின்னு டைஜோ சொல்லவும், கண்டிப்பா இவனுக்கு டோமான் பாஸ்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். டைஜோ வந்துட்டு நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இது நவுட்டோ டாச் பண்ண என்னோட பல நாள் ஃப்ரெண்டு, இப்போ போலீஸ்ல ஒர்க் பண்றான் நம்ம ஹீரோ சொல்லவும், இன்ட்ரோடக்ஷன்லாம் போதும் வாங்க அப்படின்னு டைஜோ ஒரு பார்க்கு கூட்டிட்டு போறான். போலீஸ் கூட கோஆபரேட் பண்றதுலாம் எனக்கு விருப்பம் இல்ல, பட் இறந்து போன என் பிரதர் ஹாக்காய் அவனுக்காக தான் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். டோமானை பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், நம்ம இன்ஃபர்மேஷன் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன் இடம் தான், எதை வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. குரோகாவா ஈசனா பத்தியோ பிளாக் டிராகன் பத்தியோ தெரிஞ்சுக்கணும்னு தானே வந்திருக்க அப்படின்னு டைஜோ கேட்கவும், ஈசனா தானே டெஞ்சுகோவோட லீடர்னு கேட்கவும், ஆமா டெஞ்சுகோ கேங் தான் யோகோஹாமாவை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு சொல்லவும், உண்மையிலே அப்படி ஒரு கேங் இருந்திருக்கு அப்படின்னு நவுட்டோவும் புரிஞ்சுக்கிறான். இந்த ஈசனா எப்படி டெஞ்சுகோல இருந்து பிளாக் டிராகன் லீடரா மாறினா, எப்படி டோமான்குள்ள வந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ ஆர்டரையே தப்பா சொல்ற டாக்கேமிச்சி. பிளாக் டிராகன் உனக்கு முதல்ல யார் உருவாக்குனதுன்னு தெரியுமா? சானோ செனிச்சிரோ தான் பிளாக் டிராகனோட ஃபவுண்டிங் மெம்பர், அவன் தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனோட லீடரும் அப்படின்னு டைஜோ சொல்லவும், யாரு மைக்கியோட அண்ணனா நம்ம ஹீரோ கேட்கறான். செனிச்சிரோ லீடரா இருந்தப்போ டோக்கியோட மொத்த டஃப் காய்ஸும் அவன் பின்னாடி தான் இருந்தாங்க அப்படின்னு டைஜோ சொல்லவும், மைக்கியோட அண்ணன் தான் பிளாக் டிராகனையே கிரியேட் பண்ணதான் நம்ம ஹீரோ கேட்கவும், பிளாக் டிராகன் ஒரு லெஜெண்டரி கேங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் அதே தான் ஃபாலோ பண்ணாங்க. எல்லா 8th ஜெனரேஷன் லீடர் ஈசனா குரோகாவா வர வரைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். என்னது 8th ஜெனரேஷன்? ஈசனா 8th ஜெனரேஷன் லீடர்னா அவன் உனக்கு முன்னாடியே லீடரா இருந்தான் அப்படின்னு நம்ம ஹீரோ டைஜோட்ட கேட்கவும், ஆமா அதுக்கப்புறம் 9th ஜெனரேஷன் பிளாக் டிராகன் தான் டோமான் கிரஷ் பண்ணி டோமான் ஒரு கேங் கிரியேட் ஆச்சு. அந்த டெஞ்சுகோல இருக்கிற எல்லாருமே X62 ஜெனரேஷன்ஸ் தான், என்னை விட 2 வயசு அதிகம். ஈசனா பிளாக் டிராகனை விட்டுட்டு போன 3 வருஷம் கழிச்சு டெஞ்சுகோன்னு ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி டோமான் கூட ஃபைட் பண்ணா, அதுதான் காண்டோ இன்சிடென்ட் அப்படின்னு டைஜோ சொல்லவும், காண்டோ இன்சிடென்ட் ஆரம்பிக்கிட்டோம் அப்படின்னு தான் கீசக்கியா சொல்லியிருப்பான். ஸோ அந்த இன்சிடென்ட் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு யார் ஜெயிச்சா நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு தெரியாததா டாக்கேமிச்சி? இல்ல நீ டோமான் ஆளுங்கிறதுனால உனக்கு நடந்தது ஒத்துக்கிட கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த ஃபைட் ஒரு டிரால தான் முடிஞ்சது. இதுல டாப்ல இருந்தது மைக்கி, செகண்ட்ல இருந்தது கீசக்கி, தேர்ட் ஹீசனா குரோகாவா, அப்புறம் தான் டோமானோ டெஞ்சுகோவும் ஒன்னாகி ஒரு மோசமான கிரைம் ஆர்கனைசேஷனாவே அது மாறுச்சு அப்படின்னு டைஜோ சொல்லவும், திரும்பவும் அந்த கீசக்கியால தான் எல்லாமே. ஆனா கீசக்கி தான் செத்துட்டான்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அவன் செத்துட்டான்னு உனக்கு உண்மையிலேயே தெரியும் அப்படின்னு டைஜோ கேட்கறான். நான் போலீஸ்ல விசாரிச்சேன், அந்த ஈசனா போலீஸையுமே கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்கான். அவன் நினைச்சதை விட அந்த ஈசனா இப்ப ரொம்பவே பெரிய பவர்ல இருக்கான் அப்படின்னு நவுட்டோ சொல்லவும், அப்போ கீசக்கி இறந்து போன மாதிரி ஃபேக் எவிடன்ஸ் மேக் பண்ணிருக்காங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா கீசக்கி அரெஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு கீசக்கி இறந்த மாதிரி ஃபேக்கா ஒரு டெட் பாடியை மேக் பண்ணி போலீஸையும் நம்ப வச்சிட்டாங்க அப்படின்னு டைஜோ சொல்றான். ஆமா கீசக்கி இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு நவுட்டோ சொல்றான். மைக்கி இறந்துட்டான், கீசக்கி வெளியூர் போயிட்டான், ஈசனா தான் இப்போ டோமானோட லீடர்னு சொல்லவும், இந்த நாயா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். மைக்கி டிராகனை விடவும் இந்த ஈசனா மேல தான் அதிக நம்பிக்கை வச்சிருந்தான்னு சொல்லவும், என்னோட 2 முன்னாள் பாஸும் இங்க மீட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கோகவும் இனுப்பியோ வராங்க. நீங்க டோமான் சேர்ந்தவங்க எங்க என்ன பண்றீங்க அப்படின்னு டைஜோ கேட்கவும், போலீஸ் கிட்ட நீ எங்களை பத்தி விசாரிச்சுட்டு இருக்க, ஈசனா பத்தியே விசாரிக்கிறேன்னு தெரியும் போது நீ டோமானோட எதிரி தான் அப்படின்னு சொல்லி இனுப்பி வந்து டோமான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து அங்க நிக்கிறான். முட்டாள், உன்னால என்ன எதிர்க்க முடியும்னு நினைச்சியா? பிளாக் டிராகனை கிரியேட் பண்ணணும்னு என்கிட்ட ஒரு காலத்துல தொங்கிட்டு இருந்தவன் நீ. இந்த கோகோ பிளாக் டிராகனோட வாலெட்டா இருந்தவன், இப்போ என்ன டோமானோட வாலெட்டா தானே நீ இருக்க? நீ ஜஸ்ட் காசு மேக் பண்ற மிஷின்ரா. உங்களை பேரு 2 பேர் என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சீங்களா? டாக்கேமிச்சி பின்வாசல் வழியா எஸ்கேப் ஆயிருங்க. நவுட்டோ ஹாக்காயோட சாவுல டவுட்டா இருக்கு, மைக்கி அவனை கொண்டிருப்பான்னு தோணல, மேபி கீசக்கி தான் அதுக்கு பின்னாடி இருந்து பிரதர் சாவுக்கு நான் பழி வாங்கணும், உண்மை என்னன்னு கண்டுபிடி போங்க அப்படின்னு சொல்லி டைஜோ சொல்றான். ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் டைஜோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உனக்கு கடமைப்பட்டிருந்தேன் டாக்கேமிச்சி, இந்த ஹெல்ப் அதை சரி கட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டைஜோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ பின்வாசல் வழியா தப்பிச்சு போறான். டைஜோ அப்பவே ஒரு மான்ஸ்டர் தான், இப்பவும் அதே மான்ஸ்டரா தான் இருக்கான். ஸோ டைஜோ அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு பொழந்து கட்டுறான். நம்ம ஹீரோவும் நவுட்டோவும் தப்பிச்சு போயிடுறாங்க. இப்பயோ கோக்கவும் என்னோட ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இருந்தவங்க தான். ஈசனாவை பத்தி அவங்க கிட்ட நான் கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. ஹாண்டோ இன்சிடென்ட் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா அவங்ககிட்ட கேட்டா தெரியும். இந்த சான்ஸை விட்டா எனக்கு திரும்ப சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் பார்க்குள்ள போறான். ஹலோ டாக்கேமிச்சி அப்படின்னு கீசக்கி நம்ம ஹீரோ முன்னாடி கண்ணை நீட்டுறான். கீசக்கி நீயா நம்ம ஹீரோ பார்த்தா சாவிடா நம்ம ஷூட் பண்ணுவோம். டக்குன்னு நவுட்டோ நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டு அவன் புல்லட்டை வாங்கிக்கிறான். நவுட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா நவுட்டோ ரத்த வெள்ளத்துல இருக்கான். நவுட்டோ தான் மைக்கிய கொண்டு அவன் ஏன் டார்கெட்னு சொன்னலாடா, நான் தான் அவனை கொண்டிருக்கணும் அப்படின்னு ஈசனா அங்க வரவும், சாரி ஈசனா நான் டாக்கேமிச்சி தான் ஷூட் பண்ண, அவன் குறுக்கால வந்துட்டான் கீசக்கி சொல்றான். என் மைக்கிய நீங்க கொண்டுட்டீங்கன்னு ஈசனா சொல்லவும், உன்னோட மைக்கியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். காக்குச்சோ அவங்கள போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி ஈசனா சொல்லவும், காக்குச்சோவும் அந்த இடத்துக்கு வரான். டெஞ்சுகோட லீடரான ஈசனா தான் என்னோட ஹீரோ, என் லைஃபே நான் அவனுக்கு அர்ப்பணிச்சிட்டேன்னு காக்குச்சோ சொல்லியிருப்பான். கொஞ்சம் கூட யோசிக்காம காக்குச்சோ நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணியிருந்தான். இந்த தடவை உண்மையிலேயே என்ன ஷூட் பண்ணிட்டாங்க, நான் சாக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நல்ல வேலை பண்ண அப்படின்னு இப்ப மத்த எல்லாரும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நவுட்டோ என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், டாக்கேமிச்சி நான் உன்னை ஒரு அடல்ட்டா மீட் பண்ண போனா செமையா கடுப்பான, இவன மாதிரி ஒரு அலுமூஜி தோத்தாங்குழி மேல நான் எப்படி நம்பிக்கை வைக்கிறதுன்னு, என் சிஸ்டர் இவனையா லவ் பண்றா, இவன்கிட்ட அப்படி என்னதை தான் பார்த்தான்னு யோசிச்சேன். எத்தனை தடவை நீ தோத்தாலும் திரும்ப 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 ட்ரை பண்ணிட்டே இருந்த. அப்ப நான் என்ன திங்க் பண்ண தெரியுமா, நீ உண்மையிலேயே ஒரு ஹீரோ டாக்கேமிச்சி, எப்பவுமே விட்டு கொடுக்கல, பொண்ணை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு, இதுதான் நம்மளோட கடைசி ஹேண்ட் ஷேக்னு நினைக்கிறேன் அப்படின்னு நவுட்டோ கையை நீட்டி, சாவு உண்மையிலேயே பயமா தான் இருக்கு அப்படின்னு நவுட்டோ கண் கலங்குறான். இந்த ஹேண்ட் ஷேக் கண்டிப்பா நம்ம லாஸ்ட் டைமா இருக்காது நவுட்டோ அப்படின்னு நம்ம ஹீரோவா அவன் கையை டச் பண்றான். நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாஸ்ட்டுக்கு போறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஃபியூச்சர்ல மைக்கி கீசக்கிய சாவடிச்சிட்டான்னு பார்த்தா கீசக்கி இன்னும் உயிரோட தான் இருக்கான். அந்த கீசக்கி ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோவையும் நவுட்டோவையோ போட்டு தள்ளியிருந்தான். என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.